ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் ஈசோப்பினால் நம்மை கழுவி சுத்திகரிப்பாராக. ஈசோப்பினால் கழுவி நம்மை சுத்திகரிப்பாராக. கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை மாற்றிக்கொள்வாராக. எல்லாரும் ஒரு விசை சொல்லலாமா? தெய்வீக கூடாரத்துக்குள் பிரவேசிக்க என்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவருடைய இரத்தத்தினால கழுவி என்னை புது சிருஷ்டியாக மாற்ற வேண்டும். என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் முழுவதும் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கணும். சொல்லுங்க எல்லாரும், அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் நீர் உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிக்கணும். அப்பா ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளையாய், உமக்கு சொந்த ஜனமாய் எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உமக்கு சொந்த ஜனமாய் எங்களை மாற்றிக்கொள்ளும். உமக்கு சொந்த ஜனமாய். இந்த அதிகாலை நேரத்தில் யாராகிலும் பலவீனமா சிக்கா இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கர்த்தர் சுகம் கொடுப்பீராக. கர்த்தர் சுகம் கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய தழும்புகளால் சுகமாகுகிறோம் என்கிற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் சுகவீனமாய் இருக்கிறவர்கள் இன்று பலன் கொண்டு எழுந்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்காய் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் எல்லாரையும் நிரப்பிக்கொள்ளும். அதுபோல எல்லாருமாய் ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஏசப்பா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா எங்க எல்லாருடைய பாதுகாப்புக்காக. பரலோகத்தின் தேவன் எல்லாரையும் பாதுகாத்து நீ நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவைன் ப்ரொடெக்ஷன். லெட் தேர் பி டிவைன் ப்ரொடெக்ஷன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். யாராகிலும் நம்முடைய குடும்பத்தில் பிரயாணம் பண்ணுகிறதா இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு. யாராகிலும் நம்முடைய குடும்பத்தில் வேலை செய்வார்களே, ஆனால் அவர்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு. நம்முடைய சரீரத்திற்கு பாதுகாப்பு, சுகத்துக்கு பாதுகாப்பு, அதுபோல நம்முடைய பொசிஷனுக்கு பாதுகாப்பு, நம்முடைய ஊழியங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தர் எங்கெங்கெல்லாம் தேவை அங்கெல்லாம் பாதுகாப்பை கட்டளையிடும்படி ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் பாதுகாப்பை உண்டு பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அதுபோல இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம். எல்லாருடைய குடும்பத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை பொழிவதாக. சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழை எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர் மேலும் பொழிவதாக. பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், இப்படி என்னென்ன வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே நம்முடைய குடும்பங்களுக்கு தந்தருளுவாராக. ஆமேன். நம்முடைய குடும்பங்களுக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி அப்பா, நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள். கடந்த ஒரு சில நாட்கள் உங்களோடு கூட ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாதபடி என்னுடைய பிரயாணங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வந்து மறுபடியும் உங்களோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படிப்போம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வருஷத்தில் எதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறாரோ
அவைகளை நாம் தியானிக்க, அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு பட்டியலிட்டு காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரால் வருகிற ஆசீர்வாதங்கள். பரிசுத்த ஆவியே நம்மோடு கூட இருப்பதினால், நம்மோடு கூட தங்கி இருப்பதினால், நம்முடைய வீட்டில் இருப்பதினால் உண்டாகிற சில ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, he gives assurance. என்ன அஷூரன்ஸ் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதுல 1வது காரியம் தேவன் கொடுக்கிற நம்பிக்கை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளுகிற சில நம்பிக்கை இருக்கிறது. அதில் முதல் நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 John chapter 5 verse 13, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்படியானால் பரலோக தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிச்சயத்தை தருகிறார். நித்திய ஜீவன், eternal life is assured for each and every one of you. சொல்லுங்கள், எனக்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர் நித்தியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் பரிபூர்ணமாய் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நித்தியம் என்கிற ஒன்று இருக்கிறது, இட்டர்னல் லைஃப் என்கிற ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்கிற ஒன்று இருக்கிறது. அதை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அது நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேகருக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட தெளிவு இல்லாதபடி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பரலோகம் நரகம் என்கிறதை குறித்து தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த தெளிவை கொடுப்பது மட்டுமல்ல, நீ பரலோகத்திற்கு சொந்தக்காரன் மகனே, நீ பரலோகத்திற்கு சொந்தக்காரி மகளே என்று ஆண்டவர் சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி நான் பரலோகவாசி என்று சொல்லுங்கள், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுங்கள். இது நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய அஷூரன்ஸ். 2வது, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இன்னொரு நம்பிக்கையை நமக்கு தருகிறார். அது என்னவென்றால் 1 John chapter 5 verse 10 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, he who believes in the Son of God has the witness in himself. அதாவது தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்கிற சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தெய்வமா, இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலில் வந்த தெய்வமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இந்த உலகத்துல நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கும்போது, உங்களுக்கும் எனக்கும் நமக்குள்ளேயே இருந்து இயேசு என்கிற நாமம்தான் விலையேறப்பட்ட நாமம், அதிகாரமுள்ள நாமம், அற்புதமுள்ள நாமம், அதிசய நாமம், ஆச்சரிய நாமம். அந்த நாமத்தின் வாயிலாகத்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த தெளிவை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உட்கார்ந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இது பாக்கியம் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஒத்துக்கொள்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம். நமக்குள்ள இருந்து இயேசுதான் தெய்வம் ஒரு சந்தேகம் வராதபடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒரு முறை ஒரு நண்பர் ஒருவர் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், அவர் இயேசுவை அறியாதவர். அப்போ அவருக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கும், இவர் தான் கடவுளா? கொஞ்ச நாளைக்கு சிலர் சொல்றதை பார்த்தோன்னே, ஐயோ இவர் கடவுளா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இப்போ இயேசுவை அறிந்து கொண்டார். இப்போ சொல்லும்போது சொல்லுவார், இயேசுதான் தெய்வம் அப்படிங்கிற அந்த 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 வெளிப்பாடு, அந்த ரெவலேஷனை ஆவியானவர் எனக்குள்ள தந்து என்னை உறுதிப்படுத்தி வச்சுட்டார். இதுக்கு பிறகு என்ன ஆனாலும் நம்ம கல்லுக்கு முன்னாடியும் மண்ணுக்கு முன்னாடியும் செத்த தெய்வத்துக்கு முன்னாடியும் நிற்க மாட்டோம்.
ஏசப்பா முன்னாடி தான் நம்ம நிற்போம். உயிருள்ள இயேசு நம்மை அவர்தான் தெய்வம் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். சிலருக்கு இயேசுதான் தெய்வம் என்று உறுதிப்படுத்துவதற்கு சிலருக்கு சுகம் கொடுக்கிறார், சிலருக்கு அற்புதம் செய்கிறார், சிலருக்கு அதிசயம் நடத்துகிறார், சிலருக்கு காட்சி அளிக்கிறார், சிலருக்கு உள்ளிருந்து உணர்த்துகிறார். மதுராந்தகம் இயேசுதாஸ் என்கிற ஒரு போதகர் இருக்கிறார். அவருடைய தகப்பனார் அவர் ட்ரெயின் இன்ஜின் ஓட்டுகிற ஒரு பைலட்டாக வேலை செய்தவர். அவருடைய குடும்பத்தார் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய குடும்பத்தார் அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவருக்கு விரோதமாய் செய்வனை செய்து தெரு தெருவாக அவர்கள் ஒரு பைத்தியமாக சுற்றி கொண்டிருந்தவர். எந்த தெய்வத்தாலையும் சரிப்படுத்த முடியலை. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா பார்த்து சொல்லியிருக்கிறார், என்னம்மா இவர் கை குழந்தைய ஆப்போம். அந்த பாஸ்டர் கை குழந்தைய மடியில் வச்சுட்டு அந்த அம்மா அந்த பைத்தியக்கார புருஷனை கையில் பிடிச்சிட்டு ரோட்டில் பிச்சை எடுத்து பிழைச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்களாம், பக்கத்தில் இந்த சர்ச்சைக்கு போ, உன் புருஷனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும்னு சொல்லி. அங்கே வந்து நின்று அந்த அம்மா சொன்னாங்களாம், முழங்கால் போட்டு 2 கையெடுத்து கும்பிட்டு, எத்தனையோ தெய்வம்னு சொன்னாங்க, எல்லாம் நம்பி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு உங்கள் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறேன்னா என் புருஷனுக்கு சுகம் கொடுத்தா வேற எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டேன். கர்த்தர் மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்டு சுகம் கொடுக்கிறவர். கர்த்தர் சுகம் கொடுத்து அவர்களை தமக்கென தெரிந்து கொண்டார். சிலருக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது வெளிச்சத்தை காட்டுகிறார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்தி இயேசுதான் தெய்வம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். இல்லைன்னா இப்படி அதிகாலையில் எழுப்பி நம்ம உட்கார்ந்துருக்க மாட்டோம் இல்லையா? உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. அது நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிற இரக்கம் இல்லையா? நீங்களும் நானும் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நெஞ்சில தட்டி சொல்லுங்க, நான் பாக்கியவான் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனதர் அஷூரன்ஸ் ஆண்டவர் என்ன திரும்ப கொடுக்கிறாரு? 1 John chapter 4 verse 13. இன்னைக்கு முடிந்தால் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 1 யோவான் அதில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது இதுக்குள்ள இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவு உண்டாகும். 1 யோவான் 4 அதிகாரம் 13 வசனம். 1 John chapter 4 verse 13. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, by this we know that we abide in him and he is in us. நமக்குள்ள அவர் ஆளுகை செய்கிறார், நமக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை ஆவியானவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எஸ், இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க. எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த அஷூரன்ஸை தருகிறதும் அவர் தான். நான் உனக்குள்ள இருக்கிற மகனே, நான் உனக்குள்ள இருக்கிற மகளே. அதனால தான் ஒன்றுக்கு உதவாத நம்மெல்லாம் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டா பல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். சிலர்லாம் ஒருவேளை ஆவியானவர் மட்டும் நமக்குள்ள இல்லாம இருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கான்ஃபிடென்ட்டே நமக்கு இருந்திருக்காது. நம்ம திறமையா காரியங்களை செஞ்சுக்கிட கூட மாட்டோம், திறமையா பேசக்கூட தெரியாது சிலருக்கு. இந்த கான்ஃபிடென்ட் அவர் உள்ள இருக்கிறதுனால தான் இந்த பைத்தியமான மனிதர்கள் மூலமா ஞானவான்களை கர்த்தர் வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டு அவர் கிரியை செய்கிறார். சில போதகர்கள் இன்க்ளூடிங் மீ அதை ரொம்ப அதிகமாக அழுத்தி சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா? பேச தெரியாது, பப்ளிக்காக 4 பேருக்கு முன்னாடி நிற்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஆவியானவர் உள்ள வந்தப்ப அது எங்கிருந்து அந்த பலன் வந்துச்சுன்னு தெரில. இத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக காரியங்களை சொல்கிறோம். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரில. ஆட்களை நேராக அவங்க கண்ணை பார்த்து பேச தெரியாது. இப்போ க்ரௌடு உட்காந்துருந்தாலும் அந்த க்ரௌடுக்குள்ளே யார் ஒருத்தர் ஒழுங்காக கவனிக்கலையாங்கிறத கூட தெளிவுபடுத்தி பார்க்குற கிருபையை கர்த்தர் தந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் உள்ள வந்துட்டாருன்னா, அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிற நிச்சயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களா மாறிடுவோம்.
எத்தனை பேர் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும், எனக்குள்ள ஜீவ ஊற்று புறப்படணும், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படணும், இந்த நம்பிக்கை, இந்த கான்ஃபிடென்ட்டை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் தர்றாரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை நமக்கு தருகிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நமக்கு தருகிறார். 1 John chapter 2 verse 13, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஒருவேளை ஆவியானவர் மட்டும் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், the spirit of the Lord if he is not in us, நம்ம இந்த உலகத்தில் நிறைய இடங்களை தோத்து போயிருப்போம், கண்டினியூஸாக தோத்து போயிருப்போம். ஒரு வயதான மனுஷன் கடந்த நாட்களில் நியூஸில் கேட்டுக்கொண்டிருந்தேன். வயதான மனிதர், அவர் ஒரு சிறு பெண்ணை அவர் கற்பழிச்சு கெடுத்து சாகிற வரைக்கும், கடைசி நிமிஷத்தில் வரைக்கும் அவர் கற்பழிச்சிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றார், எனக்கு தெரியல, எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உணர்வு அப்படி செய்ய என்னை தூண்டுது அப்படின்ட்டு. அதை கேட்டுட்டு இருந்த ஒரு தேவ மனுஷன், அவர் என் பக்கத்தில் உட்காந்து இருந்த 2 பேரும் சேர்ந்து அந்த நியூஸை நாங்கள் கேட்டோம். கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த உணர்வு அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. எல்லா மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. ஆனால் ஆவியானவர் உள்ள இருந்ததுனால தான் அந்த பொல்லாங்கான தீயவைகளான எல்லா சக்திகளையும் ஜெயம் எடுத்து பரிசுத்தமாக வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் மட்டும் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம இன்னைக்கு மற்ற உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருந்திருக்காது. அவங்க தப்பு பண்ணுற மாதிரி நாமளும் தப்பு பண்ணிட்டு, அவங்க அநியாயம் பண்ணுற மாதிரி நாமும் அநியாயம் பண்ணிட்டு, அவங்க அசுத்தமாக வாழ்கிறது போல் நாமும் அசுத்தமாக வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் பரிதபிக்கப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் we stand against sin, we stand against all the unwanted things, filthiness. இந்த உலகத்தில் இருக்கிற அநியாயங்களை ஜெயிக்கிற ஜெயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்கியிருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன், எனக்குள்ள தொடர்ந்து அவர் இருக்கணும். சிலருக்கு தப்பு செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பொய் பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் அதை செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுங்கிறத நமக்குள்ளே இருந்து ரிமைண்ட் பண்ணதும் இந்த ஆவியானவர் தான். இவர் உள்ளே இருந்து ரிமைண்ட் பண்ணி, இல்லை மகனே, இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் நேற்றைய தினத்தில் கல்கத்தாவில் இருந்தேன். இப்போ என்னிடத்துல ஒருத்தர் கேட்டார், 1-2 விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா நீ இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் எவ்வளவோ மேலே போயிருக்கலாம் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அதை செய்யக்கூடாதுன்னு ஆவியானவர் எனக்குள்ள சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அந்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படித்தான் ஆவியானவர் நமக்குள்ள உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலர் சின்ன சின்ன விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற ஆவியானவர், இல்லை மகனே, உனக்குரியதை யாரும் உன் கையிலேருந்து பறித்து கொள்ள முடியாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த ஆவியானவரை விட்டுடக்கூடாது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினால அவரை தொடர்ந்து நமக்குள்ள வைத்து கொள்ள வேண்டும். கவனிக்கிறவர்கள் இன்னொரு விஷயம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். We are the children of God. நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி பாருங்க. ரோமர் 8:16. Romans chapter 8 verse 16. The Spirit himself bears witness with our spirit that we are children of God. நாம் நம்முடைய பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
உங்க ஆவியில உள்ள உட்கார்ந்து ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை தப்பா பார்க்கும்போது நீ பார்க்காத, நீ தேவனுடைய பிள்ளை. ஒரு தப்பு செய்ய தூண்டும் போது நீ செய்யாத, நீ தேவனுடைய பிள்ளை. நீ ஒரு இடத்துக்கு போக நினைக்கும் போது இங்க போகாத, நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து அப்பப்போ ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மொபைல் ஃபோன்லலாம் ரிமைண்டர் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் எத்தனை வேணாலும் ரிமைண்டர் போட்டு வைக்கலாம். அது மாதிரி அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான ரிமைண்டரை ஆவியானவர் நமக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறார். இல்லைன்னா நம்மெல்லாம் கட்டுக்கடங்காத எப்படி இல்லாமோ வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை நினைச்சு பார்க்குறீங்க இன்னைக்கு இந்த காலையில்? எஸ், ஐ ரிமெம்பர். நான் அதை யோசித்து பார்க்குறேன். ஒருவேளை ஆவியானவர் மட்டும் நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்குள்ள தராம இருந்திருப்பார்னா, எனக்கு என் வாழ்க்கையெல்லாம் எப்படி சீரழிஞ்சு போயிருக்கோன்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தான் உள்ள இருந்து அழகா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இனி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் அதை பாருங்க. எல்லாரும் வேதத்தை திறந்து பாருங்க. கலேஷியன் சாப்டர் 4 verse 6 and 7. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நான் ஜெபித்து முடிக்க போறேன். கலேஷியன் சாப்டர் 4 verses 6 and 7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்னொன்று, நீங்க பிள்ளைகளா இருக்கிறதுனால எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். நீங்க தேவனுடைய பிள்ளை ஆகையினால தேவன் எதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அது அத்தனையும் உங்களுக்கே உரியது. ஆமென். மறுபடியும் நாளை தினத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் அதிகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். சகல நன்மைகளையும், சகல கிருபைகளையும், சகல ஆசீர்வாதங்களையும் அதிகமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. மறுபடி நாளை காலை சந்திக்கலாம். Bye bye.